Hi and welcome to See Tamil Vazhangum Manjarapetti. நான் மூணார்ல தாங்க இருக்கேன். மூணார்ல இருந்து ஒரு 33 கிலோமீட்டர்ஸ் நீங்க டிராவல் பண்ணி போனீங்கன்னா டாப் ஸ்டேஷன் அப்படின்னு ஒரு இடம் வருங்க. ரொம்ப அழகான ஒரு இடம். அங்க போற வழியே பாத்தீங்கன்னா அவ்வளவு சீனிக்கா இருக்கும், அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். சோ நீங்க மூணார் வந்தீங்கன்னா டாப் ஸ்டேஷன் வரைக்கும் ஒரு டிராவல் போங்க. நிஜமாவே ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. ஓகே, இப்போ வந்து எங்க வீட்டு சமையல்ல சூப்பரான ஒரு குக்கிங் ரெசிபி நம்மளுக்காக காத்துட்டு இருக்கு. அது போய் பாப்போமா? வாங்க. இன்னைக்கு எங்க வீட்டு சமையல்ல நம்ம ரொம்ப வித்தியாசமான ஒரு குக்கிங் ரெசிபி மூணார்ல இருந்து பார்த்து என்ஜாய் பண்ண போறோம். இது என்ன ரெசிபின்றதை யார் செஞ்சு காட்ட போறாங்களோ அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் வேளாங்கண்ணி. வேளாங்கண்ணி. உங்களோட சொந்த ஊரு? சொந்த ஊர் மூணார். மூணார் தான். மூணார். ஓகே, நல்ல அழகான ஊர் இல்லையா? ஆமா ஆமா. நல்ல ஜில்லு ஜில்லுன்னு இருக்கு. ஜில்லு ஜில்லுன்னு இருக்கும். நல்ல பார்வையான இடம், நல்ல டூரிஸ்ட் வரக்கூடிய இடம். இங்க வந்து மெயினா வந்து டீ பிசினஸ் தான் இல்லையா? ஆமா. சுத்தி பாத்தீங்கன்னா டீ எஸ்டேட்ஸ் தான் எல்லா இடத்துலயும் இருக்கு. தேயிலை தோட்டம் தான். ஓகே, அந்த மலைக்கு அந்த சைடு என்ன இருக்கு? அது ஒரு எஸ்டேட், சைலண்ட் வேலி எஸ்டேட். சைலண்ட் வேலி எஸ்டேட். ஆமா. சோ நல்ல அழகான இடம், நல்ல ஜில்லுன்னு காத்து அடிச்சிட்டு இருக்கு. ஆமா, ஜில்லுன்னு இருக்கு. ஆமா, டிசம்பர்ல இன்னும் ஜில்லுன்னு இருக்குமா? ஆமா. இன்னைக்கு எங்களுக்கு என்ன செஞ்சு காட்ட போறீங்க? உங்களுக்கு பட்டர் பீன்ஸ் கூட்டு குருமா. பட்டர் பீன்ஸ்ல குருமா. குருமா. பட்டர் பீன்ஸ் இங்கே கிடைக்கும்ல? கிடைக்கும், எஸ்டேட்ல கிடைக்கும். எஸ்டேட்ல கிடைக்கும். நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஓகே, வேற என்ன வெஜிடபிள்ஸ் எல்லாம் கிடைக்கும் இங்க? இங்க எல்லா வெஜிடபிள்ஸும் கிடைக்கும். ஆமா. ஓ ஃபேண்டாஸ்டிக். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பட்டர் பீன்ஸ் குருமா. ஓகே, இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் சொல்லுங்க. பட்டர் பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பெரிய உள்ளி, தக்காளி பழம், பச்சை மிளகாய், பட்டை இளங்கிராம்பு, வெள்ளைப்பூடு, கடுகு உளுந்தம் பருப்பு, பெருஞ்சீரகம், மஞ்சள் பொடி, மட்டன் பொடி, சிக்கன் 65 மசாலா, உப்பு, காயப்பொடி, ஆயில். இவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருட்களா? ஆமா, இவ்வளவுதான். ஓகே, சோ உருளைக்கிழங்கு இதோட சேர்த்துக்கிறீங்க? ஆமா. ஓகே, பிரமாதம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அடுப்பு பற்ற வச்சுக்கறணும். சரி, பற்ற வச்சுருங்க. அடுப்பு பற்ற வச்சுட்டு ஆயில் எடுத்து ஸோ ஆயில் ஊற்றியாச்சு. அடுத்து கடுகு உளுந்தம் பருப்பு போடணும். இந்தாங்க. இப்போ அடுத்தது என்ன போடணும்? பச்சை மிளகாய் போடணும். அடுத்தது பெரிய உள்ளியா? பெரிய உள்ளி போடணும். இது நல்லா வதக்கணுமா? இது நல்லா வதக்கணும். வெங்காயத்துக்கு அடுத்தது? அடுத்து பூண்டு, பட்டை எல்லாத்தையும் ஒண்ணா? ஆமா, எல்லாம் போட்டு ஒண்ணா போடணும். அப்போ ஆஃப் பண்ணிடலாமா அடுப்பை? ஆஃப் பண்ணிடலாம். இது கூட வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து அரைக்கணும். அரைக்கணும். இதுக்கு சின்ன ஜார் போடுமா பெரிய ஜார் வேணுமா? சின்ன ஜார் போதும். ஸோ முதல்ல இதுல வந்து அந்த பட்டை அதெல்லாம் போட்டுக்கலாமா? ஆமா, பட்டை, சரி, பெருஞ்சீரகம் எல்லாம் போடணும். இந்தாங்க போட்டுக்கோங்க. பூண்டு, பட்டை, ஏலம், கொஞ்சம் தண்ணி வேணும். இந்தாங்க. இது அரைச்சாச்சு இல்லையா? அரைச்சாச்சு. இப்போ இதோட இதோட கலக்கணும். இதோட கலக்கணும். ஆமா. ஓகே, சோ இப்போ திரும்ப அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அரைச்சி வச்சிருக்கத இதுல போடணும்.
அடுத்தது என்ன போடணும்? அடுத்து தக்காளி. தக்காளி போட்டலாமா? தக்காளி போட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் மூடி வைக்கணும். இப்போ நம்மளோட குருமா வந்து சூப்பரா தயாராயிட்டு இருக்கு. இப்போ அடுத்தது இதுல என்ன போடணும்? அடுத்து காய்பொடி போடணும். நல்ல ஸ்மெல் வந்துட்டு இருக்கு. நல்ல வாசனை வருதா? இப்பவே சாப்பிடணும் போல இருக்கா? ஆமா. அடுத்தது அடுத்து கொஞ்சம் போட மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் அப்புறம் அடுத்து மட்டன் மசாலா. இவ்வளவா? தேவையானது போட்டுக்கலாம். சிக்கன் மசாலா வேணுமா? கொஞ்சம் மசாலா எல்லாம் போட்டு நல்லா வதக்கி வச்சு அடுத்து தேங்காய் போடணும். பேஸ்ட் அப்படியே போட்டுடலாமா? போட்டுடலாம். சூப்பரா இருக்கே இந்த குருமா. எதோடலாம் வச்சு சாப்பிடலாம்? சப்பாத்தியோட வச்சு சாப்பிடலாம், பூரியோட வச்சு சாப்பிடலாம், தோசையோட வச்சு சாப்பிடலாம். நல்லா இருக்கும். நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். அடுத்தது என்ன போடணும்? அடுத்து உருளைக்கிழங்கு பட்டர் பீன்ஸும் போடணும். ஓகே, எவ்வளவு போடணும் பட்டர் பீன்ஸ்? உருளைக்கிழங்கு பட்டர் பீன்ஸும் வேக வச்சு வச்சிட்டீங்க. ஆமா. நம்மளோட இந்த பட்டர் பீன்ஸ் குருமா ஆல்மோஸ்ட் தயார். உப்பு மட்டும் போடணும். இப்போ நம்ம உப்பு மட்டும் போடணும். போதுமா? போதும். கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாமா? இந்த குளிருக்கு காரசாரமா நம்ம சாப்பிட்டா நல்லா இருக்கும். நல்ல காரசாரமா சாப்பிடணும். சூப்பர். நம்மளோட குருமா வந்து ஆல்மோஸ்ட் ரெடி. கொஞ்ச நேரம் மூடி வச்சதுக்கு அப்புறம் அது எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ பாத்துடலாமா? பாத்துடலாம். ஐயா சூப்பர். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாமா? எனக்கு கொஞ்சம் கொடுங்க இதுல. பட்டர் பீன்ஸ் குருமா சில்லுன்னு இருக்குங்க. வெதர் சுட சுட பட்டர் பீன்ஸ் குருமா இல்லையா? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. இந்த மாதிரி ஒரு அருமையான ரெசிபி கத்து கொடுத்துருக்கீங்க. ஓகே, இந்த அருமையான குருமா நம்ம டேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு ரீகேப். பட்டர் பீன்ஸ் குருமா ப்ரிப்பேர் பண்றதுக்கு முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அடுப்புல ஒரு வாண்டியை வைங்க. வாண்டியில கொஞ்சம் எண்ணெயை ஊத்துங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு பொரிய விடுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு பச்சை மிளகாய் அதோட கீரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பொடியை நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை அதோட போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. மிக்ஸி ஜாரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜார்ல பூண்டு சேர்த்துக்கோங்க, சோம்பு சேர்த்துக்கோங்க, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமா தண்ணி ஊற்றி அதை நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பை திரும்ப ஆன் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் அதோட சேர்த்துக்கோங்க. தக்காளி பொடியா நறுக்கி அதோட சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கு அப்புறம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க. சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தேங்காய் பேஸ்ட் இதோட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வேக வச்சிருக்கிற பட்டர் பீன்ஸும் உருளைக்கிழங்கும் இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஃபைனலா வந்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு இறக்குனீங்கன்னா உங்களோட பட்டர் பீன்ஸ் குருமா தயாருங்க. பட்டர் பீன்ஸ் குருமா டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? இந்த வெதருக்கு குருமா அப்படியே சாலிட் ஆயிடுச்சுங்க. நிஜமா ஃபேண்டாஸ்டிக்கான டேஸ்டோட இருக்கு. பட்டர் பீன்ஸ் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. சோம்பு, பூண்டு இதெல்லாம் யூஸ் பண்ணதுனால நல்ல ஒரு வாசனையோட இருக்கு. சப்பாத்திக்கு பிரமாதமா இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க.